வணக்கம். நாள்தோறும் ஜோதிடம் பற்றிய தகவல்கள், செய்திகள் பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் வருது. அன்பர்களும் அதை ஆர்வமா பார்க்குறீங்க. எல்லா தொலைக்காட்சிகளிலுமே புத்தாண்டு பலன்கள், குருப்பெயர்ச்சி பலன்கள், சனிப்பெயர்ச்சி பலன்கள், ஒவ்வொரு மாதத்திற்குமே உள்ள பலன்கள், தினந்தோறுமே உள்ள பலன்கள், காலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அன்னன்னைக்கு என்னதுன்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்து நிம்மதி அடைவங்களும் வருத்தப்படுறவங்களும் உண்டு. இதையெல்லாம் பார்த்து இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சந்தேகம் கொண்டிருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? எங்கேயோ இருக்கக்கூடிய கோள்கள் இதனுடைய தாக்கம் பூமியில் உள்ளவங்களுக்கு இருக்குமா? இந்த ஜோதிடம்ங்கிறது உண்மையா அப்படின்னு நிறைய பேர் அதை யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜோதிடம் உண்மைன்னு நம்புறவங்களுக்கு அதனுடைய அறிவியல் பூர்வமான கருத்துக்களை சொல்றதுக்கும், ஜோதிடம் உண்மை இல்லைன்னு சொல்றவங்கள இது அறிவியல் தான் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்குமான பதிவு தான் இது. நம்ம ஜோதிட கலை எடுத்துக்கொண்டால் இது வானியல் என்று சொல்லக்கூடிய அஸ்ட்ரானமியோடு சம்பந்தப்பட்டது. அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி ரெண்டுமே தொடர்புடையதுதான். இந்த வானியல்ல சூரிய குடும்பம் தான் நம்ம குடும்பம். சூரியனை சுற்றி நம்ம கோள்கள்லாம் சுற்றி வருகின்றன. சூரியனை சுற்றி நம்ம கோள்கள்லாம் வருது. அதுல இருந்துதான் இந்த பாடம் வருகிறது. சூரியனை சுற்றி வருகிறது, நாம் பூமியும் சூரியனை சுற்றி வருது. சூரியனைத்தான் பூமி சுற்றி வருகிறது. ஆனால் நாம் பூமியிலிருந்து பார்க்கிறோம். அதனால நமக்கு சூரியன் சுற்றி வருவது மாதிரி தெரிகிறது. இருந்தாலும் அதை உண்மையை உணர்ந்து கொண்டு நாம் எளிதில் இதை புரிவதற்காக சூரியனே நகழ்வதாக நாம் இப்போ எடுத்துக்கிடுங்க, அசியூம் பண்ணிக்கிடுங்க. சூரியனை சுற்றி தான் 9 கோளும் வருது, பூமியும் சூரியனை தான் சுற்றி வருது. ஆனா நம்ம சூரியன் தான் சித்திரை மாசம், வைகாசி மாசம், ஆனி மாசம், ஆடி மாசம் அப்படின்னு நகர்ந்து கொண்டே வருதுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது எதனால? நம்ம பூமியிலே இருந்து கொண்டு சூரியனை பார்க்கறதுனால நமக்கு சூரியன் நகர்வது போல் தெரிகிறது. நாமளும் புரிந்துணர்வுக்காக சூரியன் நகர்வது போலவே வைத்துக் கொள்வோம். வித் ரெஸ்பெக்ட் டு சன் அப்படின்னா இந்த அஸ்ட்ராலஜியும் வருது, அஸ்ட்ரானமியும் அதுதான். இப்போ 9 கோள்கள் இன்னைக்கு இருக்கின்றன. 9 கோள்களினுடைய பொசிஷனை நீங்க வானியல் தொலைநோக்கிகள் வழியாக அன்றாட அவதாரித்து என்னென்ன டிகிரியில இருக்குதுங்கிறத இப்ப நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்றீங்க. அதே மாதிரி அங்கிருந்தெல்லாம் சாம்பிள் எடுத்துட்டு வந்து என்னென்ன கிரகங்கள் என்னென்ன கலர்ல இருக்குது, அங்க உள்ள சாயில் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சு கொள்றீங்க இப்ப தொலைநோக்கி வந்த பிறகு. ஆனா பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம். கலியுகம் 4,32,000 வருஷம். அதுல 5000 வருஷம் தான் போயிருக்குது. இந்த மீதி வருடங்கள்லாம் இருக்குது. இதே மாதிரி இதுக்கு முன்னால 3 யுகம் இருக்குது. கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம். அந்த யுகங்களில் எல்லாமே ஜோதிடவியல் இருந்திருக்கிறது. இப்போ பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கிரகங்களினுடைய தன்மை இப்படி இருக்கிறது என்று எந்த விதமான அறிவியல் வசதியும் இல்லாத காலத்தில் தங்களுடைய முழு ஞானத்தின் மூலமாகவே நம்மளுடைய சித்தர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதை முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும். சனி என்றால் கருப்பாக இருக்கும்,
சூரியன் சிவப்பாக இருக்கும், சுக்கிரன் சந்திரன் வெள்ளையாக இருக்கும், செவ்வாய் சிகப்பாக இருக்கும், வியாழன் மஞ்சளாக இருக்கும், புதன் பச்சையாக இருக்கும் என்று கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய ஞானத்தின் மூலமாக. அது இன்று நமக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்த பிறகு, சாதனங்கள்லாம் வந்த பிறகு அது சரியாகத்தான் இருக்கிறது. ஒன்று. சரி, இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே இடத்துலதான், ஒரே பொசிஷன்ல ஒண்ணுக்கொண்ணு மோதாம சூரியனை சுத்தி வருது. எப்படி? ஒண்ணுக்கொண்ணு மோதாம அப்படியே சுத்தி வருது. அந்த நிலைப்பாடுதான் ஜோதிடவியலுக்கு அடிப்படை தன்மை வாய்ந்தது. ஒன்னு அதனுடைய பொசிஷன்ல அப்படியே சுத்தி வருது, அதனுடைய ஆர்பிட்ல அப்படியே சுத்தி வருது. அடுத்த ஆர்பிட்டுக்கு போறதில்லை, போகவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சூரியனுக்கு மிகவும் பக்கத்துல புதன் இருக்கிறது. மெர்க்குரி, புதன். அதுக்கு பக்கத்துல சுக்கிரன் இருக்கிறது. அதற்கு அடுத்து செவ்வாய் இருக்கிறது, சுத்தி வருகிறது. அதற்கு அடுத்து குரு சுத்தி வருகிறது. அதுக்கு அடுத்து சனி சுத்தி வருகிறது. இப்படி பார்த்துக்கிட்டே வரீங்க. நம்ம பூமியிலிருந்து பார்க்கறதுனால இதுகளை மட்டும் சொல்றேன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது பூமி. அப்ப இவங்க எல்லாம் ஒரே இடத்துலயே, ஒரே ஆர்பிட்லயே சுத்தி வர்றாங்க. எப்படி? எப்படி என்றால், எப்படி பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதோ, புவி ஈர்ப்பு விசை 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அதை போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு. இப்போ ஒரு கிரகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த கிரகத்துக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. அந்த கிரகத்தின் மேல அத்தனை கிரகங்களுடைய ஈர்ப்பு விசையும் இருக்கும். அந்த நெட் ரிசல்டன்ட் ரியாக்ஷன், நிகர விசை, அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஈர்ப்பு விசைக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி அந்த எதிர்ப்பு விசைகள், மற்ற கிரகங்கள் ஈர்க்கக்கூடிய விசைகள் இருக்கிறதுனால ஒன்னொன்னும் அதனுடைய நிலையிலேயே அப்படியே இருக்குது, அப்படியே சுற்றி வருது. அந்த கோள்களுடைய சுற்றுவட்ட பாதைக்கு கெப்லருடைய விதிகள் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப விஞ்ஞானம் எல்லாம் வந்த பிறகு அது அந்த பாதையிலேயே அப்படியே சுற்றி வருது, நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருதுன்னு கண்டுபிடிச்சது கெப்லர். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பூமிக்கு ஈர்ப்பு விசை இருப்பது போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஒவ்வொரு கிரகங்களும் மற்ற கிரகங்களின் மேல் ஆளுமையை செலுத்துகிறது. அப்ப அந்த நிகர விசை ஒரே மாதிரி, ஒரே அளவுல கான்ஸ்டன்டா இருக்கிறதுனாலதான் ஒரே ஆர்பிட்ல சுத்தி வருகிறது. இதெல்லாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஈர்ப்பு விசை உண்டுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இன்னமும் உங்களுக்கு தெளிவா புலப்படுற மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஈர்ப்பு விசை உள்ளது தெரிஞ்சுக்கிடணும்னா, அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுல ஈர்ப்பு விசையை செலுத்துறதுனால அன்னைக்கு அலைகள் அதிகமான அளவு உயர்கின்றன, அலைகளினுடைய ஆர்ப்பரிப்பு அதிகமாக இருக்கும். அப்ப ஈர்ப்பு இருக்கிறது, பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்குங்கிறத நியூட்டன் கண்டுபிடிச்சாரு ஆப்பிள் பழம் விழுந்தல் இருந்து. இப்போ ஒரே இடத்துல கிரகங்கள் ஆர்பிட்டில் சுத்தி வர்றதுனால மற்ற கிரகங்களுக்கும் ஈர்ப்பு விசை உள்ளதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். இதுதான் முக்கியமானது. அப்போ எல்லா கிரகங்களும் நம்ம பூமியில் வாழக்கூடிய உயிர் உள்ள உயிரற்ற பொருள்களின் மீது தங்களுடைய ஈர்ப்பு விசையை, ஆதிக்கத்தை, ஆளுமையை செலுத்துகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். ஒவ்வொரு கிரகங்களும் ஆளுமையை செலுத்துது. இப்போ ஒவ்வொன்றுமே என்னென்ன பொசிஷன்ல இருக்குங்கிறத நம்ம இப்ப தொலைநோக்கிகள் வழியா கண்டுபிடிச்சு குறிச்சுக்கிடலாம். அந்த காலத்துல அவங்க ஞானத்தின் மூலமாக கண்டறிந்து கிரகங்களினுடைய இயக்கத்தை வாக்கிய பஞ்சாங்கங்கள் மூலமாக நமக்கு சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார்கள், காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். சூரியன்
எங்கே இருக்கிறது, சந்திரன் எங்கே இருக்கிறது, செவ்வாய் எங்கே இருக்கிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கணித்து 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 வந்து தலைமுறை தலைமுறையாக அப்படியே வந்து இன்றைய தலைமுறை வரைக்கும் வந்திருக்கிறது. விஞ்ஞான அடிப்படையில் எங்க இருக்குங்கிறத கரெக்டா பொசிஷனை பார்த்து அந்த மூவ்மெண்ட்டை மட்டும் குறிச்சு அதன்படி பிளானட்டரி பொசிஷனை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறது முறை திருக்கணித முறைன்னு சொல்லி பேரு அதுவும் வந்திருக்குது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் ஆகிறது, 365 நாள். நம்ம பூமியிலிருந்து பார்க்கறதுனால நமக்கு சூரியன் சுற்றி வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். பூமியை சூரியன் சுற்றி வர்ற மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டியது. ஆனா பூமி தான் சுற்றி வருதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது 360 டிகிரி, அந்த பூமியை சுற்றி 360 டிகிரி வருது. 12 மாசத்துல வருது. அப்போ ஒரு மாசத்துக்கு 30 டிகிரி வருது. சித்திரை மாசம் 30 டிகிரி, வைகாசி மாசம் 30 டிகிரி, ஆனி மாசம் 30 டிகிரி, அப்படியே 360 டிகிரி. சித்திரை மாசம் 1ஆம் தேதி சூரிய உதயத்தன்று, சூரிய உதயம் 6 மணி 30 நிமிஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு தான் 1வது டிகிரியில சூரியன் இருக்குது. சூரியன் உதிக்கும் போது நாம் ஒரு இடத்துல இருப்போம். அந்த பூமி பெருசு. அதில் நாம் இருக்கக்கூடிய இடத்த நம்ம எப்படி குறிக்கிறோம்? அட்சரேகை தீர்க்கரேகைகள் வழியாக குறிக்கிறோம். நாம இருக்கக்கூடிய பொசிஷன் ஒரு தீர்க்க ரேகையிலையும் ஒரு கடக ரேகையிலையும் இன்டர்செப்ட் பண்ணி இருக்கும். நம்ம திருநெல்வேலி மாவட்டம்னா திருநெல்வேலி மாவட்டம் எந்த அட்சரேகை எந்த தீர்க்க ரேகை வெட்டக்கூடிய இடத்துல இருக்கு அந்த புள்ளி அப்படின்னு. அப்ப சித்திரை மாசம் 1ஆம் தேதி அந்த சூரியன் வந்து 1வது டிகிரியில இருக்குது. சூரியன் உதயமாகும் பொழுது அந்த புள்ளியும் அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த புள்ளியும் 1வது டிகிரியிலேயே இருக்குது. சூரியன் அந்த 1வது டிகிரியிலேயே 24 மணி நேரம் இருக்குது. ஆனா பூமி சும்மா இருக்குதா? அது தன்னைத்தானே சுத்துது அல்லவா? அது அப்படியே சுத்தும் பொழுது அது ஒரு மணி நேரத்துக்கு 15 டிகிரி வீதம் சூரியனிலிருந்து இருந்து மாறுபட்டு கொண்டே போயிருது. 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி அப்படியே போயிட்டே போகுது. அப்படி என்றால் இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது, மாறி மாறி வருகிறது. அடுத்துள்ள பகுதியில் வந்து பக்கத்தில் உள்ள பகுதி வந்து பகல், அடுத்துள்ள பகுதி வந்து இரவு. எப்ப பார்த்தாலும் பூமியினுடைய ஏதோ ஒரு ஆஃப் பகலாகவும் ஏதோ ஒரு ஆஃப் இரவாகவும் இருக்கும் அந்த சூரியன். அதனாலதான் சூரியனை அரைப்பாவி அப்படின்னு சொல்றாங்க. அரை பகுதியை இருட்டாவே வச்சிருக்கிறதுனால சூரியனை அரைப்பாவி என்று குறிப்பிட்டுறாங்க ஜாதகத்துல, ஜோதிடத்துல. இதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமாகிறது. அப்போ எல்லா கிரகங்களும் இப்படி இருக்கிறது என்பதைத்தான் அன்றே அவன் கண்டுபிடித்து சூரியனுக்கு பக்கத்துல உள்ள கிரகத்தை சூரியனுக்கு பக்கத்துல போட்டிருக்காங்க. சிம்ம ராசி தான் சூரியனுடைய ஆட்சி வீடுங்க. அதுக்கு பக்கத்துல உள்ள கிரகம் புதன். அது கன்னி ராசியில ஆட்சி பெற்றிருக்கு புதன். சூரியனுக்கு பக்கத்திலேயே புதனை வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே சுக்கிரனை வச்சிருக்காங்க துலாம் ராசி. அடுத்த தூரத்துல வந்து விருச்சிக ராசி வச்சிருக்காங்க செவ்வாய். அடுத்து தனுசு ராசி குரு வச்சிருக்காங்க. அடுத்து மகர ராசி சனியை வச்சிருக்காங்க. அது எந்த அளவு தூரத்தில் இருக்குங்கிறது அந்த தூரத்தின் படியே தான் இந்த ராசி கட்டமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த ராசியில் கூடிய கட்டமும் அமைக்கப்பட்டிருக்கிறதுக்கா சொல்ல வரேன். இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நம்ம இந்த மூவ்மெண்ட்டை பூரா சொல்லிட்டோம். இந்த மூவ்மெண்ட்டை பூராமே சொல்லிட்டோம் எப்படி வருதுங்கிறதுக்காக வேண்டி. அப்போ உதாரணத்துக்கு சித்திரை மாசம் 10ஆம் தேதினா மேசராசியில 10 டிகிரியில சூரியன் ஆரம்பிக்கும். சூரிய உதயத்துல 10 டிகிரியில தான் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய புள்ளி இருக்கும். சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி வீதம் பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தை எத்தனை மணி நேரத்துல பிறக்குதோ அப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய புள்ளி நான் பிறந்தக்கூடிய இடம் சூரியனுக்கு நேர எத்தனாவது சூரியனிலிருந்து எத்தனை டிகிரியில வருதுங்கிறத பாக்குறது தான் அந்த லக்னம் அப்படின்னு சொல்றோம். அப்போ உங்க ஜாதக கட்டத்துல நாம் பிறந்த இடத்தை குறிக்கக்கூடிய அந்த ஸ்பாட் எதுன்னு சொன்னா அதான் லக்னம், லொகேஷன். நாம் பிறந்த லொகேஷன். இப்ப பிறந்த லொகேஷன் அப்படி குறிக்கப்படுகிறது. பிறந்த லொகேஷன் அப்படி குறிச்சாச்சு. வித் ரெஃபரன்ஸ் டு சன் குறிச்சாச்சு. ஏற்கனவே எல்லா கிரகங்களும் என்னென்ன பொசிஷன்ல இருக்குங்கிறது
அந்த நாளில இதே மாதிரி சூரியனுடைய சஞ்சாரம் மாதிரி சந்திரனுடைய சஞ்சாரம் செவ்வாயினுடைய சஞ்சாரம் பூராமே வந்து எந்தெந்த தேதியில எங்கெங்க இருக்குதுன்னு குறிக்கப்பட்டிருக்கிறது அதை அப்படியே அந்தந்த டிகிரியில போட்டுடலாம். அப்படியே எல்லா கிரகங்களையும் போட்டுடலாம். அப்படிதான் அதுதான் ஜாதக கட்டம்னு நம்ம சொல்றோம். சரி, ஏற்கனவே ஒவ்வொரு கிரகங்களினுடைய விசையும் எல்லா கிரகங்கள் மேலேயும் இருக்கு. ஒரு கிரகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த கிரகத்தை தவிர மற்ற உள்ள கிரகங்களுடைய ஆகனை பூராமே அதில் செயல்படுதுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம இந்த மாதிரி லக்னம் நாம் பிறந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்குங்கிறதெல்லாம் குறிக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த பிறந்த சிசுவின் மேல அந்தந்த கிரகங்களுடைய ஆளுமை சக்தி தங்களுடைய குணத்தை வெளிப்படுத்தத்தான் செய்யும். உயிருள்ள பொருள்கள் மேல் வெளிப்படும், உயிரற்ற பொருள்கள் மேலும் வெளிப்படுத்தும். அதுதான் இங்க நம்ம இங்க வந்து அந்த அறிவியல் உண்மையைத்தான் இந்த ஜோதிடவியல் பயன்படுத்துகிறது. என்ன சொல்லுகிறது? சுபகிரகங்கள் அசுப கிரகங்கள் சொல்லுது. ஒளித்தன்மையுடன் சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதை சுபர்கள்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. டெக்னிக்கல் டேர்ம் தான் மாறுது. சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன் என்றவையெல்லாம் முழு பிரகாசத்துடன் இருக்கும், அதனால சுபர்கள்னு வைக்கிறாங்க. வியாழன் கிரகமும் அதே மாதிரி முழு பிரகாசத்துடன் இருக்கிறதுனால வியாழனையும் சுபகிரகங்கள் வச்சிருக்காங்க. செவ்வாய் கிரகம் இருக்கக்கூடிய சூரியனிலிருந்து இருக்கக்கூடிய பொசிஷன் அடிப்படையிலும் நம்மளுடைய பூமி இருக்கக்கூடிய பொசிஷன் அடிப்படையிலும் செவ்வாயினுடைய முக்கால் பாகம் இருளாகவும் கால் பாகம்னா ஒளியாகவும் இருக்கிறது. அதனாலதான் அதை முக்கால் அசுபர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமியில இருந்து பார்க்கும் பொழுது செவ்வாய் முக்கால் பங்கு இருளாக நமக்கு ஒளியை தருகிறது. அதனாலதான் அது முக்கால் அசுபர். சூரியன் எப்பவுமே பூமிக்கு ஒரு பகுதி பகலாகவும் ஒரு பகுதி இருளாகவும் தரனால அரை சுபர். சனி ரொம்ப தூரத்துல இருக்கு இல்லையா, எப்பவுமே அது இருட்டத்தான் பிரதிபலிக்கிறதுனால அது முழு அசுபர், முழு பாவர். ராகு கேது நிழல் கிரகங்கள். பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியனுடைய நிழலும் சந்திரனுடைய நிழலும் தான் ராகு கேதுன்னு சொல்றோம். அது ஒளித்தன்மையே இல்லாத கிரகங்கள்னால அது முழு பாவிகள். அப்ப இருளாக இருக்கக்கூடியது எல்லாமே பாவிகள் என்றும் ஒளித்தன்மையை நொடுக்கக்கூடியதை சுபர்கள்னு வச்சிருக்கா. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கானே தவிர அவங்க இது வந்து அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை தான் பேர் அப்படி கொடுத்துருக்காங்கிறது புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன். சுபர்கள்னா என்ன, அசுபர்கள்னா என்ன? அப்ப இந்த சிசு பிறந்தவுடன் அந்தந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல அந்த அந்தந்த டிகிரியில போடுறாங்க. அதைத்தான் ஜாதக கட்டம்னு சொல்றோம். இந்த பிறந்த சிசுவினுடைய மீது இந்த கிரகங்கள் பாய்ச்சக்கூடிய ஒளிக்கதிர்கள் பிரகாசமுடையவையா இருளானவையா, அது இந்த எந்த பகுதிகளில் வந்து தாக்குகின்றன என்பதை பொறுத்துதான் அதனுடைய வாழ்நாள் முழுவதும் காரியங்கள் நடைபெறுகின்றன. அதைதான் தசா புத்திகள்னு சொல்றாங்க. பெயர்கள் தான் வந்து இப்படி கொடுத்திருக்கிறதுனால இது அறிவியல் இல்லை என்று நீங்கள் ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காக சொல்றேன். இப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு சூரிய தசை தான் முதல்ல ஆரம்பிக்கும். பிறந்தவுடன் 2 வருடங்கள் 6 மாதமோ அந்த சூரிய தசை நடக்கும். அந்த சூரியன் எங்கிருந்தெல்லாம் ஒளிக்கதிர்களை தந்து கொண்டிருக்கிறான், எந்த டிகிரியில இருக்கிறான், நம்ம பிறந்தது குறிச்சிருக்கிறோம். நம்ம பிறந்தது சூரியனிலிருந்து எத்தனை டிகிரின்னு குறிச்சிருக்கோம், சூரியன் இருக்கக்கூடிய டிகிரியும் குறிச்சிருக்கோம். அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அந்த சிசுவுக்கு எங்கிருந்து தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை பொறுத்துதான் அந்த சூரிய தசை முழுவதும் பலன்கள் அமையும். அதே மாதிரி சந்திரன் எங்க இருக்கிறான், அவன் எந்த பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்பதை பொறுத்துதான் இந்த இது அமையும். இதெல்லாம் உண்மையா, இதுக்கெல்லாம் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா அனுபவம் தான் ப்ரூஃப். அனுபவம் தான் இதற்குரிய விளக்கம். முன்னோர்கள் அனுபவித்து
தங்களுடைய ஞானத்தின் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். முருகப்பெருமான் அகஸ்திய முனிவருக்கு கற்றுக் கொடுத்த கலை இந்த ஜோதிட கலை. அகஸ்திய பெருமானிடமிருந்து அப்படியே சித்தர்கள் மூலமாக பரவி இந்த மொழி வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம உணரணும். ஒவ்வொரு கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை அனுபவ வாயிலாக நன்றாக கண்டறிய முடியும். சூரியன் இருதயத்தை குறிக்கிறது, சந்திரன் இருதயத்தையும் குறிக்கிறது, வலது கண்ணை குறிக்கிறது. சந்திரன் மனதை குறிக்கிறது, இடது கண்ணையும் குறிக்கிறது. செவ்வாய் தலையை குறிக்கிறது, இரத்தத்தை குறிக்கிறது. புதன் நுரையீரலை குறிக்கிறது, வியாழன் கல்லீரலை குறிக்கிறது, சனி மண்ணீரலை குறிக்கிறது. சுக்கிரன் ஒரு கண்ணை குறிக்கிறது, இடுப்பு பகுதியை குறிக்கிறது, கர்ப்பப்பையை குறிக்கிறது. சனி தொடைப்பகுதியை குறிக்கிறது. ராகு முழங்காலை குறிக்கிறது, கேது கணுக்கால் கீழ் உள்ள பாத பகுதியை குறிக்கிறது, வியாழன் வயிறை குறிக்கிறது, புதன் தோலை குறிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்கள் இருக்கின்றன. நம்மளுடைய உடம்பை குறிக்கக்கூடிய இந்த கிரகங்கள் அந்த பிளானட்டரி பொசிஷன்ல நம்ம லக்னத்திற்கு தகுந்தபடி அவைகள் இருக்கக்கூடிய இடங்கள் சுபமாக இருந்தால் அந்த பகுதிகள், உடம்பினுடைய அந்த பகுதிகள் எல்லாம் மிகவும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏதேனும் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பகுதி மட்டுமே சிறு குறையுடையதாக இருக்கும். அனுபவத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது சரியா இருக்குது. இதுக்கு அனுபவம் தான் உரையுது. அது கிரகங்களுடைய இருப்பிடம், அது எந்த லொகேஷன்ல இருக்கிறது என்பது வானியல். நாம் இருக்கக்கூடிய பூமி எந்த அட்சரேகை தீர்க்கரேகையில் இருக்கிறது, நாம் பிறக்கும் பொழுது அது எந்த பகுதியில் சூரியனிடமிருந்து எத்தனை டிகிரி இருக்கிறது என்பது வானியல். கிரகங்களுக்கு ஈர்ப்பு விசை உண்டு என்பது வானியல். அதே மாதிரி பூமிக்கு ஈர்ப்பு விசை உண்டு. பூமியில் உள்ள பூமி எப்படி மற்ற கிரகங்கள் மேல் விசையை செலுத்துகிறதோ அதே மாதிரி பூமியின் மேலும் மற்ற கிரகங்கள் விசையை செலுத்துகின்றன. அதற்குத்தான் பௌர்ணமி தினத்தன்று அலைகள் அதிகமாக வருவது உதாரணம். இந்த ஈர்ப்பு விசையில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றால் தாக்கத்தை ஏற்படுத்தித்தான் செய்கின்றன. அதை சூக்குமமாக உணர்த்துவதுதான் இந்த ஜோதிட கலை. அந்த ஈர்ப்பு சக்திகள் எப்படி உயிரினங்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதுதான் பிறந்த உடனே வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு கால அளவு, வயிற்றுக்குள்ள சிசு இருக்கும் பொழுது அதற்கு என்று தனி பலன் கிடையாது. தாயினுடைய பலன் தான் இதெல்லாம். வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வந்து முதல் அது பூமியினுடைய சீதோஷ்ணத்தையும் உணர்ந்து அது வேறுபாடாக இருக்கிறது என்று அழுகக்கூடிய அந்த நேரம்தான் பிறப்புக்குரிய நேரம். அந்த நேரம் சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு மணி நேரம் ஆகியிருக்கிறது. அப்ப சூரியனிலிருந்து காலையில் சூரியன் இருக்கக்கூடிய இடத்த ஒரு டிகிரியில் நமக்கு தெரியும். அதுல இருந்து எவ்வளவு டிகிரி பூமி நகர்ந்திருக்கிறது. அந்த இடத்துல நடந்தா பூமியினுடைய பொசிஷனை குறிக்கிறோம். அதைத்தான் லக்னம். பிறகு எல்லா கிரகங்களையும் குறிக்கிறோம். அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து நம்மளுடைய உடல் பகுதிகளில் எந்தெந்த பகுதியில் ஆதிக்கத்தை செலுத்துகின்றன, நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த பகுதியில் ஆதிக்கத்தை செலுத்துகின்றன தசாபுத்திகள். சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல்ல கொஞ்ச நாளும் சூரிய தசை இருக்கும். மொத்த சூரிய தசை 6 வருஷம். வயிற்றுக்குள்ளேயே ஒரு 4 வருஷம் போச்சுன்னா 2 வருஷம் மிச்சம் இருக்கும். அடுத்து சந்திர தசை 10 வருஷம் வரும். அந்த சந்திரன் லக்னத்திற்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறான், அதை பொறுத்து என்னென்ன வேலைகளை செய்வான். அடுத்து இதே மாதிரி தங்களுடைய வாழ்நாள்ல 120 வருஷமும் 109 கிரகங்களினுடைய ஆளுமையை அந்த உயிரினங்கள் அனுபவிக்க போகின்றன. இந்த அனுபவம் எப்படிப்பட்டது? நீங்க ஏற்கனவே பல பிரிவுகள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிராரத்தமாக எடுத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அதற்குரிய கிரக நிலைகள் வரும்பொழுது நம்மை பகவான் பிறக்க வைக்கிறார். அதனால ஜோதிடம் என்பது வானியல் சம்பந்தப்பட்டது, அது உண்மை. ஆனால் அதை முற்றிலும் அறிந்தவர்கள் இல்லை. ஜோதிடத்தை முற்றிலும் அறிந்தவர்கள் இல்லை. பிரம்ம ரகசியம் ஒரு 90% தான் அறிய முடியும்.
அதனால ஒரு 10% நடக்கலையே என்பதற்காக ஜோதிடமே பொய் என்று சொல்லக்கூடாது. சரியா? தசரதரு வசிஷ்டரை கூப்பிட்டு ராமருக்கு பட்டாபிஷேகத்துக்கு நாள் பாருன்னு சொன்னாரு. வசிஷ்டர் சத்தம் போடாம ஒரு நாள் குறிச்சு கொடுத்தாரு. அந்த தேதியில பட்டாபிஷேகம் நடந்ததா? அந்த தேதியில அவர் காட்டுக்கு போனார். திருப்பி அந்த பட்டாபிஷேகம் 14 வருஷம் கழிச்சு நடந்தது. அப்போ வசிஷ்டருக்கு தெரியாதா என்று நீங்கள் கேட்கலாம். தெரியும். அவர்கள் என்னைக்குமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவார்கள். அதான் பூர்ண ஜோதிடனுக்கு அழகு. அவர் பட்டாபிஷேகத்துக்கு நாள் கேட்டா நாளை குறிச்சு கொடுத்தாரு. ஆனா இவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆகா இவன் பட்டாபிஷேகம் நடத்தாம இருந்தா கூட சிவனின் அது பாட்டுக்கு ஸ்டேட்டஸ் போட்டு மெயின்டைன் ஆகியிருக்கும். கேட்கிறாரு, டயத்தை கொடுத்தாச்சு. கேட்ட உடனே இந்த மாதிரி அவர் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் வரப்போகுது. 14 வருஷம் கழிச்சு தான் அவரு பட்டமேற்க போறாரு, இவர் இறக்க போகிறார் என்பது மூத்த மகனுடைய ஜாதகமா இருக்குதுன்னா அதுலயும் தெரிந்து வைத்திருப்பார். அவ்வளவும் தெரிந்தாலும் கேட்டதை மட்டும்தான் சொல்லுவாரு. ஏன் முன்னக்கூட்டியே சொல்லல? அப்ப ஜோதிடம் பொய்யன்னு சொல்லக்கூடாது. சரி, சிலருக்கு ஒரே பிளானட்டரி பொசிஷனுக்கு நிறைய நற்பலன்கள் உண்டு, நிறைய கெடுபலன்களும் உண்டு. எல்லாம் தெரிந்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. இதெல்லாம் உண்மைன்னு சொல்றதுக்கு 1-2 சூத்திரங்களை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே சரியாக வந்து கொண்டிருக்கும். மேசராகு, ரிஷபராகு, கடகராகு, மகரராகு நல்லதே செய்யும் என்பது ஜோதிட வீதி. 100க்கு 95% இது நன்றாகத்தான் பலித்திருக்கிறது. ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. மேசராகு நல்லதை செய்யும். அவர் 11ஆம் இடத்துல அந்த ராகு இருக்காரு. மிதுன லக்னத்துல பிறந்திருக்காரு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல உச்சம். 9ஆம் இடத்துல சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம். 7ஆம் இடத்துல வியாழன் மகாமந்திரி யோகம். 3ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரன். 2ஆம் இடத்துல சனி செவ்வாய். 5ஆம் இடத்துல கேது. இந்த மாதிரி அமைப்புல உள்ள ஒருவர் இந்த ராகு திசை நடக்கும் பொழுது அனைத்து யோகங்களும் வேலை செய்யுது. அனைத்து யோகங்களும் வேலை செஞ்சிருக்கு. குருச்சந்திர யோகம் வேலை செஞ்சிருக்குது. புத ஆதித்ய யோகம் வேலை செஞ்சிருக்குது. மகாமந்திரி யோகம் வேலை செஞ்சிருக்குது. அதோட இந்த ராகு திசை மேசராகு திசையில் நடக்கும் பொழுது மிக உயர்ந்த பதவியை அடைந்தா. இதே போல நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. இப்ப மேசராகு நன்மை செய்யும் என்பதுக்கு இது ஒரு உதாரணம். இதே போல சாம்பிளிங்க வச்சுதான் அதை ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்காக சொல்ல வரேன். அதே மாதிரி மற்றொருவர் கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்குரியவன் சுக்கிரன், 10ஆம் இடத்துக்குரியவன் புதன். 9, 10 9, 10க்குரிய கிரகங்கள் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறது. ராகுடன் சேர்ந்திருக்கிறது. ராகு மகர ராகு. மகரத்துல இந்த புதன் சுக்கிரன் ராகு இருக்கிறது. அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம். 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராகுனுடைய இதுவும் இருக்கிறதுனால மிகச்சிறந்த வள்ளலாகவும் கொடை வள்ளலாகவும் ஊருக்கே படியளக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்ப மேசராகு, ரிஷபராகு, கடகராகு, மகரராகுலாம் வேலை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதே மாதிரி நமக்கு இருந்தாலும் அவங்கவுங்களுடைய குடும்ப அமைப்பு அவங்கவுங்களுடைய முயற்சி தன்படி பலன் கிடைத்திருக்கும். இதே மாதிரிதான் மற்ற கிரக ஜோதிட சூத்திரங்களும். இவைகள் எல்லாம் ஞானத்தின் மூலமாக கண்டறியப்பட்டு உலகுக்கு அளிக்கப்பட்டவை. முதலில் அளித்தது எம்பெருமான் முருகன் அகஸ்தியருக்கு அளித்தது. அகஸ்தியரின் மூலமாக மற்றவர்களுக்கு வந்தது. வானியல் அடிப்படையில், கோள்களினுடைய இயக்கங்களின் அடிப்படையில், கோள்களினுடைய தாக்கங்கள் மண்ணுலகில் உள்ள உயிரினங்கள் மேல் என்னென்ன ஆதிக்கத்தை செலுத்துகின்றன என்பதுதான் ஜோதிடமே தவிர வேறொன்றும் இல்லை. அதை முற்றிலும் அறியாதவர்கள், முற்றிலும் அறிந்தவர்கள் இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம். முற்றிலும் அறிந்தவர்கள் யாருமே கிடையாது. தினந்தோறும் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். முற்றிலும் அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அதற்காக அது உண்மை இல்லை என்று ஆகிவிடாது. ஜோதிடம் உண்மையா என்று பேச ஆரம்பித்தோம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்திருப்பீர்கள். ஜோதிடன் உண்மையே என்று நிறைவு செய்கிறேன். உண்மையா என்று பேச ஆரம்பித்து உண்மையே என்று நிறைவு செய்கிறேன். இதை வாய்ப்பு உள்ளவர்கள் எல்லோருமே அறிந்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள்.
நன்றி.